ஒரு பிள்ளை மௌத்தானால் தாயும் தந்தையும் அவருக்கு வாரிசு. கணவன் மௌத்தானால் மனைவி வாரிசு. மனைவி மௌத்தானால் கணவன் வாரிசு. சகோதரன் மௌத்தானால் இருக்கிற சகோதரர்களும் சகோதரிகளும் வாரிசுகள். இப்படி வாரிசு என்கிற சொல் பெரிய சொல் இஸ்லாத்தில். ஆனா நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப உண்மையிலேயே இந்த ஒருவர் மரணித்ததும் அவர் விட்டு செல்லக்கூடிய சொத்துக்களை எவ்வாறு நாம் கையாள வேண்டும் என்கிற அறிவு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நம் எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். அது தெரிந்தால் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, முக்கியமான 5 கடமைகள் இருக்கின்றன. இப்ப நான் மௌத்தாகிறேன் என்றால் நான் விட்டு செல்லக்கூடிய பணமோ பொருளோ சொத்தோ அதிலிருந்து 5 கடமைகளை என்னுடைய குடும்பம் என்னுடைய சமுதாயம் செய்து வைக்க வேண்டும். முதலாவது, மரணித்தவரை குளிப்பாட்டி கபனிட்டு அடக்கம் செய்வதற்கு தேவையான செலவுகளை அவருடைய பொருளாதாரத்திலிருந்து எடுக்க வேண்டும். இது உங்களுக்கு இங்கே பொருந்தும். நம்முடைய ஊர்களில் இது பெரிய அளவுக்கு பொருந்தாது. ஏனென்றால் ஊர்ல உள்ள ஜமாத் அதை செய்துவிடும். மையத்தை ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்கு பெரிய செலவெல்லாம் கிடையாது ஊர்ல. இங்கே உங்களுக்கு எல்லாமே செலவுதான். பெரிய சில இடங்கள்ல 5000 யூரோ 10,000 யூரோ அளவுக்கு தேவைப்படுகிறது ஒரு ஜனாசாவை நல்லடக்கம் செய்வதற்கு. அப்ப முதலில் அவரை அடக்கம் செய்வதற்கு தேவையான செலவுகளை அவருடைய பொருளாதாரத்திலிருந்து எடுக்க வேண்டும். யாராவது வாலண்டியராக அவர்களுடைய பிள்ளைகளோ உறவினர்களோ கொடுத்து அல்ஹம்துலில்லாஹ், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இவருடைய சொத்தில் இது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். முதலாவது. இரண்டாவது, மரணித்தவர் விட்டு சென்ற கடன்கள் அடைக்கப்பட வேண்டும். மரணித்தவர் விட்டு சென்றிருக்கிற கடன்களை அடைக்க வேண்டும். கடன் என்று வருகிற போது 2 வகையான கடன் இருக்கிறது. ஒன்று, மரணித்தவர் விட்டு சென்ற சொத்துக்களோடு தொடர்பான கடன்கள். மரணித்தவர் விட்டு சென்ற சொத்துக்களோடு தொடர்பான கடன்கள். உதாரணமாக, இப்போ இங்கே நீங்கள் வீடு வாங்குவது என்பது இங்க ஒரு பெரிய சவாலான விஷயம். ஆனால் ஒரு ஹலாலான முறையில் ஒரு வீடு வாங்க கிடைக்கிறது உங்களுக்கு. இன்ஸ்டால்மெண்ட். நீங்கள் ஒரு பெரிய வீட்டை வாங்கி கொண்டீர்கள். ஹலாலான முறையில் இன்ஸ்டால்மெண்ட் அடிப்படையில் வீட்டை வாங்குகிறீர்கள். ஒரு சின்ன அமௌண்ட் தான் நீங்கள் பே பண்ணியிருக்கிறீர்கள். அந்த வீட்டுக்குரிய அடுத்த கடன்கள் கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப அந்த வீடு மரணித்தவர் விட்டு சென்ற சொத்தாகும். அந்த வீடு மரணித்தவர் விட்டு சென்ற சொத்து. எனவே அந்த வீட்டுக்குரிய கடனை ஏனைய சொத்துக்களில் இருந்து அடைத்து விட வேண்டும். அவருடைய கடன் அவரோடு இருக்கட்டும் என்று அவரை கடன்காரராக அடக்கிவிடக்கூடாது. அவருடைய கடன்கள் என்ன இருக்கிறதோ அந்த விட்டு சென்ற சொத்துக்கள், ஒரு வாகனம் இருக்கலாம், அவர் இன்ஸ்டால்மெண்டில் அந்த வாகனத்தை ஹலாலான இன்ஸ்டால்மெண்டில் வாங்கியிருக்கலாம். ஹராமாக வாங்கி இருந்தாலும் பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வாரிசுகள் அந்த கடனை அடைத்து விட வேண்டும். அடுத்த கடன் பொதுவான கடன்கள், அந்த சொத்துக்களோடு தொடர்பில்லாமல் உள்ள பொதுவான கடன். இந்த பொதுவான கடன்களில் அல்லாஹுக்கு அவர் கொடுக்க வேண்டிய சில கடன்கள் இருக்கும். உதாரணமாக ஜக்காத் கடமையான நிலையில், வருடம் பூர்த்தியான நிலையில் மௌத்தாகிறார் என்றால் அவருடைய குடும்பத்தினர் முதலாவது அந்த ஜக்காத்தை ரிலீஸ் பண்ண வேண்டும். அல்லது அவர் ஒரு ஹஜ் கடமையான நிலையில் வஃபாத்தாக இருக்கிறார், அவருடைய ஹஜ்ஜை ஒருவரை அனுப்பி செய்வதற்கு தேவையான காசை எடுக்க வேண்டும். ஒரு நேர்ச்சை செய்த நிலையில் மௌத்தாகிறார், சொத்திலிருந்து நேர்ச்சைக்குரிய அமௌண்டை ஒதுக்க வேண்டும். இப்படி அல்லாஹுவோடு உள்ள கடன்களை மூன்றாவதாக கொண்டு வர வேண்டும். அதுக்கு அடுத்தது ஏனைய கடன்களை கொடுத்து முடிக்க வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளை, கடன் என்பது சாதாரணமானது அல்ல. இதுல தெளிவாக இருந்து கொள்ளுங்கள். கடன் நமக்கு வந்துவிடக்கூடாது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு அமல் என்றால் அது ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் இருக்கிற போது அந்த அரசுக்கு கீழே இருக்கிற ஒரு இராணுவமோ அல்லது அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்ட நிலையில் இருக்கிற ஒருவரோ அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜிஹாதுக்கு சென்று, அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜிஹாதுக்கு சென்று அந்த ஜிஹாதிலே ஷஹீதாக்கப்படுவது.
இதுதான் ஒரு பெரிய டாப் பரிசுகள் உள்ள ஒரு இபாதத்தா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்ப இவர் அரசாங்க அழைப்பின் பேரில் ஜிஹாதுக்கு சென்று அவர் அதிலே வெட்டப்பட்டு அவருடைய உடம்பில் இருந்து ஒரு சொட்டு இரத்தம் ஃபர்ஸ்டுக்கு வெளியாகிறது. அந்த ஒரு டிராப் இரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்னால், இந்த நிலத்தில் விழுவதற்கு முன்னால் அவருடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். ஆனா இதை தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். நான் திரும்ப அந்த வாசகத்தை டீட்டெயில்ஸா சொன்னேன். எதுக்கு என்றால் நிறைய பேர் ஜிஹாத பிழையா புரிஞ்சிருக்கிறார். ஜிஹாத் என்பது அவரவர் நினைத்து குழுக்கள் சேர்ந்து செய்ய முடியாது. அதை செய்வதாக இருந்தால் ஒரு அரசாங்கம் வேண்டும், ஒரு தலைமை வேண்டும். அப்படி இல்லாமல் செய்வதெல்லாம் தீவிரவாதமும் பயங்கரவாதமும் என்கிற அந்த வார்த்தைக்குள் வந்துவிடும். அப்ப இந்த இதிலே ஒருவர் கலந்து கொண்டு அவருடைய ஒரு சொட்டு இரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்னால் அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். ஆனால் இல்லத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடனை தவிர. இப்ப கடன் என்பது சின்ன விஷயம் அல்ல. இன்றைக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கடன் வாங்குகிறோம். கடன் வாங்கும் போது கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஒழுங்கை சொல்லித் தருகிறார்கள். நன்றாக இவற்றையெல்லாம் நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், நண்பர்கள் உறவினர்களுக்கு மெத்தி வையுங்கள். யார் ஒருவர் வாங்குகிற கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்கிற நியத்தோடு வாங்குகிறாரோ, வாங்குகிற கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்கிற நியத்தோடு வாங்குகிறாரோ, அவருடைய கடனை அடைப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்வார். ஆனால் கடனை திருப்பி கொடுக்கிற நியத்து இல்லாமல் ஒருவர் கடனை வாங்கினால் அவருக்கு அல்லாஹ் உதவி செய்ய மாட்டார். இன்றைக்கு சில மனநோயாளிகள் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறார்கள். மக்களை ஏமாற்றி கடன் வாங்குவது, அவரிடம் வாங்குறது, இவர்கிட்ட வாங்குறது. ஆனா எப்படி சொல்லிடுவாருண்டா கண்டிஷன், உங்கள்கிட்ட தான் வந்தேன், யார்கிட்டையும் போக முடியல, இதை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. இப்படி சொல்லி சொல்லியே நிறைய பேர்கிட்ட கடன் வாங்குவார். கடைசியில யார கடனையும் கொடுக்கறது இல்லை. கடுமையாக கடன் கொடுத்தவர்கள் நெருக்கும் போது ஊரை விட்டு ஓடிடுவார். இவர்கள் உண்மையிலே மிகப்பெரிய ஆபத்தான நிலையில் உள்ளவர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்ப கடன் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல நசீஹத்தாக சொல்லி வைக்க வேண்டும். கடன் வாங்குகிற நிலையில் இருந்து விடக்கூடாது. இப்ப கடன் இருந்தால் மௌத்தானவர் விட்டு சென்ற சொத்திலிருந்து அந்த கடன்களை முதலில் கிளியர் பண்ண வேண்டும். அடுத்தது அன்புள்ள சகோதர சகோதரிகள், இப்ப ஒருவர் மௌத்தாயிட்டார், நம்ம நிச்சயம் அவர் அடக்கிறதுக்கு தேவையான அமௌண்ட் எடுத்துட்டோம். இரண்டாவது அவருடைய கடன்களுக்குரிய தேவையான அமௌண்டை எடுத்து விட்டோம். மூன்றாவது என்ன செய்வது? மூன்றாவதாக அவர் வசியத் செய்திருந்தால் அந்த வசியத்தை நிறைவேற்ற வேண்டும். வசியத் என்றால் என்ன? இதுவும் தெரியல நமக்கு. வசியத் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? ரெண்டு வகையான வசியத் இருக்கு. ஒன்று ஜெனரலான வசியத். ஜெனரலான வசியத் என்றால் என்ன? நம்ம பொதுவா சொல்றது. இப்ப சிலர் பிள்ளையா வசியத் செய்வாங்க, அது கூடாது. என்ன, நான் மௌத்தானால் ஒரு மகனை சுட்டி காட்டி அல்லது ஒரு உடன் பிறந்த சகோதரனை சுட்டி காட்டி, இவர் என்னுடைய மையத்தை பார்க்க கூடாது, என்னுடைய வீட்டுக்கு வரக்கூடாது, இப்படி சொல்லுவோம். அல்லது ஜமாத்தோட ஒரு ஊர்ல ஜமாத்தோட ஒரு சின்ன பிரச்சனை வந்துடும், அந்த பள்ளிக்கு போக மாட்டார். சொல்லுவார், இந்த பள்ளி வாசலில் என்னுடைய ஜனாசாவை நீங்க கொண்டு போகக்கூடாது, இந்த மக்பராவில் என்னுடைய ஜனாசாவை நீங்கள் அடக்கம் செய்யக்கூடாது. இதெல்லாம் தவறான வசியத். இந்த வசியத்துகள் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை, தெரிந்து கொள்ளுங்கள். மார்க்கத்தில் இல்லாத, மார்க்கத்திற்கு முரணான ஒரு வசியத்தை செய்தால் அந்த வசியத்தை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. ஆனா நல்ல வசியத்தாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் செய்யலாம். ஆனால் வசியத்திலே பிரதானமான வசியத் நம்முடைய பொருளாதாரத்தோடு தொடர்பான வசியத்தாகும். இப்ப ஒருவர் சொல்லுகிறார், நான் மௌத்தானால் என்னுடைய சொத்திலிருந்து இந்த அமௌண்டை அல்லது இந்த சொத்தை நீங்கள் இந்த மஸ்ஜிதுக்கு கொடுத்து விடுங்கள், அல்லது இந்த மதரசாவுக்கு கொடுத்து விடுங்கள், அல்லது இந்த எத்தீம்கானாவுக்கு கொடுத்து விடுங்கள் என்று வசியச் செய்தால் அந்த வசியத்தை நிறைவேற்ற வேண்டும். அல்லது ஒரு நண்பரை காட்டி சொல்கிறார். இவர் சில நேரங்கள்ல ஒரு நண்பர் கூட
அவரோடு பயணிக்கக்கூடியவராக இருப்பார். பிசினஸ்ல சரி, அவருடைய வாழ்க்கையில எல்லா இடங்களிலும் அவருக்கு சப்போர்ட்டாக இருப்பார். சொல்லுவார், என்னுடைய நண்பனுக்கு நீங்கள் இதை கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லிவிட்டு மூத்தாகுவார். இந்த வசியத் நிறைவேற்றப்பட வேண்டும். ரைட்? இந்த வசியத்தை நிறைவேற்றுறதுக்கு முன்னால 2 விஷயத்தை பார்க்கணும். ஒன்று, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, வாரிசுகளாக வரக்கூடியவர்களுக்கு வசியத் செய்ய முடியாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா வசியத்த லிவாரிஸ். வாரிசாக வரக்கூடிய ஒருவருக்கு வசியத் செய்ய முடியாது. இப்ப நான் என்னுடைய மனைவிக்கு வசியத் செய்ய முடியாது சொத்து. என்னுடைய பிள்ளைகளுக்கு வசியத் செய்ய முடியாது என்னுடைய சொத்திலிருந்து. என்னுடைய பெற்றோருக்கு நான் வசியத் செய்ய முடியாது என்னுடைய சொத்திலிருந்து. என்னுடைய உடன்பிறப்புகளுக்கு நான் வசியத் செய்ய முடியாது. என்னுடைய தந்தையின் உடன்பிறப்புகளுக்கு வசியத் செய்ய முடியாது. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் உடன்பிறப்புல ஆண்கள். தந்தையினுடைய உடன்பிறந்த சகோதரர்களுக்கு நான் வசியத் செய்ய, ஏன்னா அவரெல்லாம் வாரிசு லிஸ்டுக்குள்ள வருவாங்க. இப்ப வாரிசுகளுக்கு வசியத் செய்ய முடியாது. இப்ப நிறைய சகோதரர்கள் நம்மகிட்ட வருவாங்க, கேட்பாங்க, இப்ப சொத்து பங்கீடு நடக்க போகிறது, ஆனால் என்னுடைய தந்தையோடு சேர்ந்து நான் தான் பிசினஸ் அதிகமாக செய்தேன், எனவே என்னுடைய தந்தை எனக்கு சொல்லியிருக்கிறார், இந்த பிசினஸ் உனக்குத்தான் என்று வசியத் செய்திருக்கிறார், எழுதியும் வைத்திருக்கிறார், நான் என்ன செய்வது என்று கேட்பார். என்ன செய்யறது? கொடுக்கலாமா? முடியாது. அவர் உயிரோடு இருக்கும் போது கிஃப்டாக எழுதி கொடுத்திருந்தால் அது வேறு விஷயம். ஆனால் மௌத்தான பிறகு கொடுங்கள் என்பது வசியத்தாகும். அது கிஃப்ட் அல்ல. அதற்கு ஹிபத் என்றோ கிஃப்ட் என்றோ பயன்படுத்துவதில்லை. உயிரோடு இருக்கும் போது கொடுத்தால் அது கிஃப்ட், அதுல நீதியாக நடக்க வேண்டும், அது வேறு சப்ஜெக்ட். ஆனால் மௌத்தான பிறகு கொடுங்கள் என்று சொல்வது வசியத்தாகும். அந்த வசியத் நம்முடைய வாரிசுகளுக்கு செய்ய முடியாது. புரிஞ்சுட்டு தானே? ரைட். அடுத்தது வசியத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், வசியத் செய்யும் போது அது பள்ளிவாசலுக்குரியதாக இருக்கலாம், அல்லது மதரசாவுக்கு இருக்கலாம், அல்லது நண்பனுக்கு இருக்கலாம், அல்லது வாரிசாக இல்லாத உறவினர்களுக்கு இருக்கலாம். அப்படி வசியத் செய்யும் போது இருக்கிற சொத்தில் 1/3 அல்லது அதற்கு குறைவாகத்தான் வசியத் செய்யலாம். எவ்வளவு? 1/3 அல்லது அதற்கு கம்மியாக. 1/3 விட கூடுதலாக வசியத் செய்வது கூடாது, ஹராம். கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. கொடுக்கக்குள்ள நம்ம 1/3 கொடுத்தா போதும். ஒரு ஆள் தன்னுடைய சொத்தில் பாதியை வசியத் செஞ்சுட்டு போயிட்டார், ஆனா நம்ம அந்த வசியத் பிழை, தப்பு. அப்ப நம்ம கொடுக்கும் போது என்ன பண்ணலாம்? 1/3 கொடுக்கலாம். இந்த 2 விஷயமும் வசியத்தில் கவனிக்கப்பட வேண்டும். அப்போ ஒருவர் மௌத்தானால் முதல்ல என்ன செய்ய வேண்டும்? அவரை அடக்கம் செய்வதற்குரிய செலவு அவர் சொத்திலிருந்து எடுத்து விட வேண்டும். 2வது, கடன்களை கிளியர் பண்ணி விட வேண்டும். அது சொத்தோடு உள்ள கடனா இருக்கலாம், அல்லாஹோடு உள்ள கடனா இருக்கலாம், ஏனைய பொதுவான கடன்களாக இருக்கலாம். 3வது, வசியத்தை நம்ம பார்க்கணும். வசியத்தை கிளியர் பண்ணணும். இதுக்கு பிறகுதான் இந்த சொத்து பங்கீடு என்கிற விஷயத்துக்குள்ள நம்ம வருவோம். இது 3 முடிந்த பிறகுதான் சொத்து பங்கீடு.